ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான். வத்தல், அப்பளம், முட்டை பொரியல், கூட்டு இது எல்லாத்துக்கூடையும் இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிடுங்க. இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயை ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 3 வரமிளகாயை முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா வறுத்து தனியாக வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்ட்டா நம்ம மற்ற பொருளை வறுக்கும்போது நம்ம போட்டிருக்கிற வரமிளகாய் வந்து ரொம்ப செவந்துடும். அதனால் இப்போ மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, முழு தனியா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா கலர் மாறி பெப்பர் வந்து பொரியணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 4-5 கருவேப்பிலை இலையை போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி சாட்டை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்சு சாட்டை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சிக்கு மாற்றி நம்ம வச்சுருந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 அல்லது 2 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். முந்திரி பருப்பு டேஸ்ட்டு தர்றதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரேவியை வந்து திக்கன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் இந்த மாதிரி ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விடுங்க. கொஞ்சமாக இதில் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா படப்படன்னு வந்து தண்ணி தெளிக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம விழுதை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம சால்னாலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் எப்படி நுரைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். போக போக கொதிக்க கொதிக்க இந்த நுரெல்லாம் வந்து அடங்கி போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நடுவுலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இனிஷியலாக கொதிக்க விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடும்போது நம்மளுக்கு கிரேவி வந்து இந்த மாதிரி ஆகிடும். இது போக போக வந்து நல்லா திக்காகும். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளார நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் எண்ணெய் பிரியறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். அது வரைக்கும் பொறுமையாக இதை நீங்கள் குக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரையோ வெல்லத்தையோ ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சூப்பராக நம்மளோட குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, லைட் வெளிச்சமாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் குழம்பு நல்லா திக்கனாகி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் குழம்பு எப்படி வந்திருக்குன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த கிரேவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.